ஹை, கிருபா ஃப்ரம் எஸ்விஎஸ் என்டர்பிரைசஸ். இன்னைக்கு நம்ம பிரதீப் காஃபி மேக்கரை பற்றி பார்க்கலாம். இது 3 லிட்டர்ஸ் அண்ட் 5 லிட்டர்ஸில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 லிட்டர்ஸ் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் லிட் இருக்கும், ஃபாலோட் பை ஒரு எஸ்எஸ் ஜாலி. இது ஃபில்டர் காஃபி பவுடர் ஹோல்டர், டிகாஷன் கண்டெய்னர், ஃபைனலி இந்த ராமர் பிளேட் அண்ட் த பிளாக் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி செட் பண்ணலாம், ஃபாலோட் பை இந்த டிகாஷன் ஹோல்டரை இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னர் 3 லிட்டர்ஸ் வில் ஹோல்ட் 200 grams காஃபி பவுடர் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரவுண்டு மெஷ் சைஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஜாஸ்தியாகவும் போட முடியாது, கம்மியாகவும் போட்டாலும் டிகாஷன் டேஸ்ட்டாக வராது. 300 grams 400 grams எல்லாம் போடக்கூடாது. 3 லிட்டர் ஃபில்டர் காஃபி மேக்கருக்கு 200 grams வரைக்கும் 200 grams மட்டும்தான் போடுவான். போட்டதுக்கப்புறம் காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி நம்ம இது பண்ணோம், ஷேக் பண்ணால் இது லெவலப் ஆகிடும். இது லெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ் ஜாலியை மேலே வச்சுட்டு ஹாட் பாயிலிங் வாட்டர், நல்ல ஹை பபிள்ஸ் வந்த ஹை பாயிண்டில் இருந்த ஹாட் பாயிலிங் வாட்டரை சுற்றி போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். அது வரைக்கும் ப்ளக் பாயிண்ட்டை ஆன் பண்ணக்கூடாது. ப்ரூவிங் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் டேக் 15 to 20 minutes. ஆனதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வார்மர் பிளேட் சூடாகும் போது ரெட் வரும். உங்கள் டிகாஷன் சூடானதுக்கப்புறம் க்ரீன் லைட் ஆன் ஆகும். தேங்க்யூ.